பழமொழிகளை ஏன் நாம் அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டத்தில் நம்ம பழமொழியை பயன்படுத்தியிருந்தோம். இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழிகளை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் பழமொழிகள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவ பிரிவுகள் தான் அந்த பழமொழிகள். வாழ்ந்து அதன் காரணமாக நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்ல இருந்து ஒரு பழமொழியை தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பழமொழி சொல்வதன் மூலம் என்ன அப்படின்னா வாழ்க்கையை சுருக்கமா ஒரு அனுபவத்தை விளக்கி வைக்கிறாங்க. அடிக்கடி இந்த பழமொழிகள் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையுடைய சாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதைகளே குறைஞ்சு விட்டது. இப்ப பாட்டி தாத்தாலாம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்கின்ற நிலையில் மிகவும் குறைந்து விட்ட நிலையில் இந்த பழமொழிகளை பயன்படுத்துவது ஏறக்குறைய முழுமையாக மறைந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு மிக முக்கிய காரணங்கள் என்ன, ஏன் வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படிங்கிறத எனக்கு கேஸ் ஸ்டடி. நவீன மொழி பழக்கம், அதாவது அந்த காலத்துல வந்து தமிழ் பேசுறவங்க வந்து ரொம்பவே தூய தமிழா உண்மையான ப்ராப்பர் தமிழா பேசுறாங்க. பட் ஆனா இந்த காலத்துல நம்ம பேசுறதுமே ஒரு முழுமையான தமிழே இல்லை. அதுவும் இல்லாம அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒப்பிடும் போது அவங்க பேசுற தமிழ் வந்து ரொம்பவே பழமையானதுக்கு இந்த காலத்துல வந்து ரொம்ப புதுசா இருக்கும். அது இப்போ இந்த காலத்துல இருக்க எல்லாத்துக்குமே வந்து தமிழோட சேர்ந்து இங்கிலீஷும் சேர்ந்து பேசுறது பழக்கமே. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பழமொழி அப்படிங்கிறது வந்து அவங்க நாளாண்டுல வந்து அவங்க சொல்லி ஒரு விஷயத்த அவங்க வந்து டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா ஒரு விஷயம் மூலியமா அவங்க சொல்ல வந்தாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து எதை எடுத்தாலும் முடிஞ்சுட்டா ஃபார்வர்டா ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எதுவுமே பார்க்காம ஒரு ஸ்ட்ரைட்டா அவங்க ஃபார்வர்டா முடிஞ்சுட்டான்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த காலத்துல பழமொழி எப்பவுமே வந்து ஒரு ஒரு ரொம்பவே பொக்கிஷமான ஒரு பொருள். ஆனா இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. இன்றைய காலத்தில் பழமொழிகள் அதிகம் பயன்படுத்தாதது ஏன்? பழமொழிகள் வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பாட்டி தாத்தா அவங்க காலத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்மளோட அம்மா அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வர வர அம்மா அப்பாலாம் யாரும் அந்த பழமொழி யூஸ் பண்ண மாட்டாங்க. பழமொழியை உபயோகிக்காமல் இருக்கிறதுனால அது எதுக்காக அதை சொல்கிறாங்க, அது எதுக்குன்ற விஷயமே வந்து இப்போ இருக்க யாருக்கும் தெரியாது. அப்போ இருக்கவங்க வந்து அதுக்கு ஒரு கருத்து வச்சு அதை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதிகமாக. ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து பழமொழி வந்து பழமொழினா என்னன்னே தெரியாது, அதோட யூசேஜும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக ஒரு பழமொழி வந்து உரைக்கின்ற நாய் வந்து கடிக்காது அப்படின்னு வந்து ஒரு பழமொழி வந்து இருக்குது. இப்போ இருக்க பசங்கக்கிட்ட இவங்ககிட்டலாம் வந்து நம்ம இந்த பழமொழியை சொன்னால் அவங்க வந்து நாய் வந்து குறைக்கிறது அது கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக தான் வந்து எடுத்துப்பாங்க, நாய் ரிலேட்டடான பழமொழி சொல்லிட்டு. ஆனால் ஆதி காலத்தில் வந்து குலைக்கின்ற நாய் வந்து கடிக்காதுன்னு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க அதிகமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த யூசேஜும் இருக்காது, அவங்க பேச மட்டும் தான் செய்வாங்க, அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஆழமான அதுக்கு ஒரு அர்த்தங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ. இன்றைய காலகட்டத்தில் பழமொழிகளோட யூசேஜ்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா பழமொழிகள் வந்து ஒரு பழமொழியில் ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் இருக்குது, நெகட்டிவான தாட்ஸ் இருக்குது. ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்காக தான் நம்ம பழமொழிகள்லாம் தோன்றிருக்கு, அதெல்லாம் எழுதியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதை படிக்கிறதுக்கும் யாருக்கும் டைம் இல்லை, அதுலேருந்து அர்த்தத்தை புரிஞ்சு வெளியே வர்றதுக்கும் யாருக்கும் டைம் இல்லை. எதா இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு சரியோ எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச வேண்டியதுதான். அதனால அந்த காலத்தில் பழமொழிகள் வந்து ஆப்டாக இருந்தது அந்த சிவிலைசேஷனுக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்ப காலத்தில் அந்த பழமொழிகளெல்லாம் பேசி இது பண்ணுறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை, அதில் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இப்போ அந்த பயன்பாடுலாம் இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக யானைக்கும் அடிசறுக்குன்ற பழமொழி தான். ஆனால் எல்லாரும் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் விழுந்து எழுந்திரிச்சு தான் லைஃப்பில் கொண்டு போவாங்கன்றது சொன்னாலே எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. யானைக்கும் அடிசறுக்கும் அப்படி இப்படி சொல்லி புரிஞ்சு வர்ற அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லாததுனால இப்போ வந்து பழமொழிகளோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. யாரும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் நிறைய பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வல்லவனி பிள்ளை பிள்ளைடு வாய்க்கு சுருக்கால் வாங்கிட்டு போகும், இந்த மாதிரிலாம் நிறைய பழமொழிகள் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு அந்த படிப்பறிவு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனாலும்
டென்ஷன் பட்டு. இதுவரை பழமொழிகள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இடம்பெற்றது, ஆனால் ஏன் நம்ம பயன்படுத்தாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டீங்க. பழமொழி அப்படின்ற போது பழமையான மொழியாகவும் ஒரு வாழ்க்கையுடைய அனுபவத்தில் இருந்த நிலை இன்றைக்கு நம்ம அதை பயன்படுத்துகின்ற நிலையில பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான். முன்னாடி இருந்த முன்னோர்கள் சொல்கின்ற வாழ்க்கை அனுபவங்கள் இங்க இல்லாம போயிடுச்சு. பழமொழிகளை நம்ம ஞாபகப்படுத்தும் போது நமக்கு என்னன்னா நம்மளுடைய மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம சுருக்கமா விளங்க வைக்க முடியும். இதன் மூலமாக மொழி வளர்ச்சியும் அடையும் என்பதை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். பழமொழிகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.